ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்களை நம்ம நாட்டில் மாற்றி அதை நிதி ஆயோகா கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம 5 ஆண்டு திட்டங்களை படிச்சுதான் ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய கேட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டங்கள் என்னன்னு பாத்திரலாம். இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் மொத்தம் 12 திட்டங்கள் உள்ளன. சரிங்களா? எதுக்காக 5 ஆண்டு திட்டம் போட்டாங்க? இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை திட்டமிடுவதற்காக 1951 இருந்து 2017 வரைக்கும் போட்டிருக்காங்க. மூலங்கள் 5 ஆண்டு திட்டங்களை எதுலேருந்து எடுத்திருக்காங்க? எந்த நாட்டுடைய சோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா. ஓகேயா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க டிபிஎஸ்பி அப்படின்னு. அந்த மாதிரி சோவியத் ரஷ்யாவிலேருந்து தான் 5 ஆண்டு திட்டங்களை எடுத்து மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பாருங்க, தற்பொழுது வந்து நம்ம 5 ஆண்டு திட்டம் முதல்ல நான் சொன்ன மாதிரி நிதி ஆயோக்கா மாறி இருக்கு. சரிங்களா? 5 ஆண்டு திட்டத்தை எடுத்துட்டு இப்போ நிதி ஆயோக் தான் வந்து கரண்டாக இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். திட்ட காலத்தில் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் இருந்துச்சு, 5 ஆண்டு திட்டங்கள் இல்லாமல் வேற என்னெல்லாம் நடுவில் வந்ததுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நோக்கங்கள் மற்றும் முக்கிய குறிப்புகள். இதில் 5 ஆண்டு திட்டத்தில் நம்ம என்ன நோக்கமாக வச்சுருந்தோம், எந்த பிளான் பண்ணிட்டு எதெல்லாம் நடத்தி காட்டணும் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருப்பேன். அடுத்தது டார்கெட் ரேட். எந்த டார்கெட் ரேட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலான்னு இருந்தோம் அந்த 5 ஆண்டுல அப்படின்னு இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அச்சீவ் பண்ண ரேட்டை வந்து இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இது வந்து எவ்வளோ ரேட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு பிளான் பண்ணது, இது வந்து நம்ம அச்சீவ் பண்ண ரேட்டு. அண்டு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர். இந்த 5 ஆண்டு திட்டம் சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா ஒரு மாடரேட்டாக இருந்ததான்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 இருந்து 1956 வரை. பாருங்க, இந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு மாதிரி இருக்கு. அதாவது இந்த 5 ஆண்டு திட்டத்தை என்ன மாடல் வச்சு பண்ணாங்க அப்படிங்கிறது ஹாரோல்ட் டோமர் மாதிரி. சரிங்களா? ஹாரோல்ட் டோமர் மாதிரி தான் வந்து இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்துடைய மாதிரி. இதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கெய்ன்ஸ் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இந்த 5 ஆண்டு திட்டம், அதாவது இந்த முதலாவது 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். முதல் முறை வெற்றிகரமான திட்டம், அணைக்கட்டுகள் கட்டப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்திலேயே நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதுல மெயினா அணைக்கட்டுகள் கட்டினது தான் நம்மளுடைய பெரிய வெற்றியே. பாருங்க என்னென்ன அணைன்னு சொல்லிட்டு, மேட்டூர் அணை, ஹிராகுட் அணை, பக்ரானங்கல் அணை. சரிங்களா? இது வந்து தாமோதர் வேலி, இது வந்து பள்ளத்தாக்கு கட்டப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு தெரியும்ல, தாமோதர் பள்ளத்தாக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த தாமோதர் வேலி கட்டப்பட்டது, மேட்டூர் அணை, ஹிராகுட் அணை, பக்ரானங்கல் அணை. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்துல தான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 1956 5 ஐஐடிகள் உருவானது. 1956 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல ஒரு ஐஐடி தான் வந்து நம்ம சென்னை மெட்ராஸ் ஐஐடி. இந்த மாதிரி கொடுத்துட்டும் கேட்பாங்க. மெட்ராஸ் ஐஐடி வந்து எந்த இயர்ல உருவாச்சினாலும் அதுவும் 1956 தான். இப்படி சுத்தி வளைச்சும் கேட்பாங்க. சரியா? அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, டார்கெட் ரேட். இந்த முதலாம் 5 ஆண்டு திட்டத்துடைய டார்கெட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.1 தான் இவங்க டார்கெட்டா வச்சிருந்தாங்க. பட் நம்ம அதை விட அதிகமாக 3.6 அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு. சரிங்களா?